நமக்கா நாளைக்கு வட்டி கட்டணும் ஞாபகம் இருக்கா இல்லையா? மழை அதிகமாயிருச்சு, விளைச்சல் சரியில்லை. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சேட்ஜி, எப்படியாச்சும் நான் வட்டி கட்டிடுறேன். சரி, உனக்கு 2 நாள் தான் டைமு. அதுக்குள்ள நீ வட்டியை கட்டிடு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சுந்தரி, ஏதாவது நகை இருந்தா கொடு, அறுவடை செஞ்சதும் உன்னுடைய நகையை மூட்டி கொடுத்துட்றேன். என்கிட்ட ஒரு குண்டுமணி அளவு கூட நகை இல்லைங்க. இப்படியே வருஷ வருஷம் நகை வைக்கிறது, அதுக்கப்புறம் திருப்ப முடியாமல் அப்படியே விட்டுடுறீங்க. சரி, வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன். என்ன மூக்கா சோகமா உட்காந்துட்டு இருக்க? என்னாச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? பண பிரச்சனை தாப்பா. விளைச்சல் சரியில்லை, இப்பெல்லாம் விவசாயம் எல்லாம் சரி வர போகிறது இல்ல. சேச்சி அதை வட்டி கொடுக்குறாளே, நேத்து என் வீட்டாண்ட வந்து சத்தம் போட்டு போனான், வட்டி 2 நாள் கட்டிடணும் அப்படின்னு. அதை என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. அட ஏன்பா நீ வேற இந்த மாதிரி அதிக வட்டி கொடுக்குறவங்க கிட்ட எல்லாம் கடன் வாங்குற? அட என்னப்பா பண்றது, ஃபர்ஸ்ட் எல்லாம் நகை வைப்பேன், இப்பெல்லாம் வட்டிக்கு கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, நீ எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்க? இந்த கூட்டுறவு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஏன், எதுக்கு கேக்குற? நம்மள மாதிரி விவசாயம் பண்றவங்களுக்கெல்லாம் குறைந்த வட்டியில கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்ற திட்டம் மூலமா நமக்கு பயிர்க்கடன் தராங்க. அட என்னப்பா சொல்ற, கிசான் கிரெடிட் கார்டா? இதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாம போச்சே, கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா. அதனால தான் நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது. பொதுவா ஃபர்ஸ்ட் எல்லாம் 3 லட்சம் வரைக்கும் பயிர்க்கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு பட்ஜெட் அறிவிப்பின்படி 5 லட்சம் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கு. எனக்கு 3 லட்சம் கிடைச்சாலே போதுமே, எனக்கு பாதி கஷ்டம் தீந்துரும். ஆமா, எவ்வளவு வட்டி இதுக்கு? நீ வாங்குற பயிர்க்கடனுக்கு 7% வட்டி. அதாவது நீ வாங்கின கடனை 1 வருஷத்துக்குள்ள திருப்பி செலுத்திட்டீங்கன்னா 3% வட்டியை அரசே அந்த வட்டியை கொடுத்துரும். அப்போ நீ வந்து ஒரு 4% வட்டி மட்டும் திருப்பி செலுத்தினா போதும். சரி சரி, இந்த பயிர்க்கடனை எங்க எப்படி போய் வாங்குறது? உனக்கு எங்க அக்கௌண்ட் இருக்குதோ அங்கதான் பேங்க் மூலியமா பயிர்க்கடன் கொடுக்குறாங்க. நீ அந்த பேங்க்குக்கே போயிட்டு கிசான் கிரெடிட் கார்டு மூலியமா எனக்கு பயிர்க்கடன் வேணும் அப்படின்றது கேளு. அவங்களே என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வேணும்னு சொல்லுவாங்க, யாரெல்லாம் தகுதியானவங்களும் சொல்லுவாங்க. ஓ சரி ரங்கா, ரொம்ப நன்றி ரங்கா. நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன், ஒரு நல்ல தகவலை சொன்னேன். நானு இப்பவே போய் பேங்க்ல போய் விசாரிக்கிறேன். வாங்க ஐயா, உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, எனக்கு கிசான் கிரெடிட் கார்டு மூலியமா பயிர்க்கடன் வேணும். நீங்க ஐயா, நீங்க சொந்த நிலம் வச்சிருக்கீங்களா இல்ல குத்தகைக்கு விவசாயம் பண்றீங்களா? ஐயா, என்கிட்ட சொந்த நிலமும் இருக்கு, குத்தகைக்கும் கொஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். சொந்த நிலம் வச்சிருக்கவங்களுக்கும் பயிர்க்கடன் கிடைக்கும், குத்தகைக்கு விவசாயம் செய்யறவங்களுக்கும் பயிர்க்கடன் கிடைக்கும். சரிங்க ஐயா, அவங்கள தவிர வேற யாருக்கெல்லாம் இந்த லோன் கிடைக்கும்? விவசாயத்துக்கு மட்டும் இல்ல, சுய தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலயமா லோன் தரும். ஆடு மாடு கோழி வளர்க்குறவங்க, மீன் பிடி தொழில செய்யறவங்க, இந்த சுய உதவி குழுக்கள், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம். ஐயா, இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுனால எனக்கு என்னையா பயன் கிடைக்கும்? இந்த செலவுக்கெல்லாம் நீங்க லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்றேன் கேளுங்க. பயிர் சாகுபடிக்கு ஆகக்கூடிய செலவு, அறுவடைக்கு அப்புறம் ஆகக்கூடிய செலவுகள், இந்த விவசாய கருவிகள் வாங்குறதுக்கு இந்த பராமரிப்பு செலவு, அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு போக வீட்டு தேவைக்கு கூட ஒரு 10% இந்த லோன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓ அப்படிங்க ஐயா, எத்தனை வருஷத்துக்குள்ள இந்த லோனை அடைக்கணும்? இந்த கிசான் கிரெடிட் கார்டு 5 வருஷம் வரைக்கும் செல்லுபடியாகும். வருஷம் வருஷம் இந்த கார்டை ரெனிவல் பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா, எனக்கு இந்த கிசான் கிரெடிட் கார்டை கொடுங்க. சும்மாலாம் எடுத்து தர முடியாதுங்க ஐயா. முதல்ல அதுக்கான அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, அதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டே போதும். அதுக்கப்புறம் உங்களுடைய லேண்டு டாக்குமெண்ட்டு, பட்டா சிட்டா இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு வாங்க. குத்தகைக்கு நீங்கள் வந்து போட்டுட்ருக்கீங்கன்னா அந்த குத்தகைக்கான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க இல்லையா, அது ஒரு காப்பி எடுத்துகிட்டு வாங்க. பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். அப்ளிகேஷன் வேணா ஒரு காப்பி இங்கேயே வாங்கிக்கோங்க. அதை ஃபில் பண்ணி நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு நாளைக்கு வாங்க, இங்கேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நன்றிங்க ஐயா, நாளைக்கு வரேன்.